கஞ்சிமா செஞ்சு தரேன். ஒரு ஸ்பூனு உப்பு போட்டுக்கோங்க. 2 ஸ்பூனு எண்ணெய் ஊற்றிக்குவோம். ஒரு பவுலில் பாஸ்தா நம்ம போட்டுக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்குது. பாஸ்தா நல்லா வேகட்டும். நம்ம அதுக்குள்ளே தக்காளி வெங்காயம் எல்லாம் வதக்கலாம். வீட்டில் இருக்கிற மசாலா வச்சு பாஸ்தா செஞ்சுக்கலாங்க. இன்றைக்கி கடாயில் 2 ஸ்பூனு எண்ணெய் விட்டுக்கலாம். நறுக்கி வச்சு வெங்காயம் போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு கருவேப்பிலை, 1/2 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி அரைச்சி வச்ச தக்காளி ஊற்றிக்கலாம். கொஞ்சோண்டு மஞ்சள், 1/2 ஸ்பூனு மிளகா பொடி, கரம் மசாலா பொடி எல்லாம் சேர்த்து வதக்குங்க. பாஸ்தா நல்லா வெந்துருச்சுங்க. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்குவோம். சொம்பு தண்ணி பசு தண்ணி ஊற்றிக்கலாம். அப்போ தான் பாஸ்தா ஒட்டாமல் வரும். இப்போ பாஸ்தாவை நம்ம போட்டுக்கலாம். பாஸ்தா நம்ம வேக வைக்கும்போது 1 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கோம். இப்போ 1/2 ஸ்பூன் மட்டும் போடுவோம். உப்பு 1/2 ஸ்பூனு. சீரகம் மிளகும் அரைச்சி வச்சது போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பாஸ்தா ரெடி ஆயிடுச்சுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். பாப்பாவுக்கு கொண்டு போய் கொடுக்கலாம். கஞ்சிமா பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ. எடுத்து சாப்பிட்டு பாருங்க. தேங்க்யூ.